ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விக்னேஷ். இந்த வீடியோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம எல்லாரும் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டது. தீபாவளிக்கு வரும் எதிர்பார்த்தும் தீபாவளி முடிஞ்சாச்சு, ரிசல்ட்டும் கொடுத்தாச்சு. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் ஜூலை 12 எக்ஸாம் எழுதியிருந்தோம். இந்த எக்ஸாமுக்கான ரிசல்ட் டிஎன்பிஎஸ்சி பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. இது அஃபிஷியல், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த இடத்துல லிங்க் கொடுக்கப்பட்டிருக்கு. ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், டேட் ஆஃப் பர்த் அண்ட் கோட் என்டர் பண்ணிக்கோங்க. ரிசல்ட் பப்ளிஷ் ஆகும். இந்த ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் இவங்களாம் கிளியர் பண்ணிட்டாங்க, கிளியர் பண்ணலை, வேலை கிடச்சிரும், அந்த மாதிரி எதுவுமே கிளியராக வந்து இருக்காது. இந்த ரிசல்ட் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் உங்களோட மார்க்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கும். அதாவது பார்ட் ஏ நீங்கள் தமிழில் எவ்வளோ மார்க் வந்து வாங்கியிருக்கீங்க, அண்ட் பார்ட் பி ஜிஎஸ் ஜிகேல எவ்வளோ மார்க் வந்து வாங்கியிருக்கீங்க, அந்த மார்க் வந்து கொடுத்துருப்பாங்க. இன்னொன்று உங்களோட ரேங்க் பொசிஷன், ஓவராலாக எவ்வளோ ரேங்க் நீங்கள் வந்து வாங்கியிருக்கீங்க, அண்ட் கேட்டகரி வைஸாக. ஃபார் எக்ஸாம்பிள் கம்யூனலாக ஒரு பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி வந்து எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கீங்க, என்ன ரேங்க் வந்து வரப்பட்டிருக்கு, இல்லை ஒரு டிஃப்ரெண்ட் கேட்டகரி ஸ்டெனோ இருக்குது, டைப்பிஸ்ட் இருக்குது, ஹையர் லோவர் இருக்குது, பிஎஸ்டிஎம் இருக்குது. அப்படின்னா ஒரு கேட்டகரி வைஸாக என்ன ரேங்க் நீங்கள் வந்து வாங்கியிருக்கீங்க, என்ன மார்க் கொடுக்கப்பட்டிருக்கு, அதை மட்டும் தான் இங்கே வந்து கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் அனலைஸ் பண்ணி நாமளாக ஒரு முடிவுக்கு வந்து வரலாம், கிடைக்கும் கிடைக்காது அப்படின்ற மாதிரி. ஓகேவா? இப்போது டாப் ரேங்க் வந்து வருது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு 4600 சொச்சம் கிட்ட வேகன்சி கிட்ட வந்துருக்குன்னு நினைக்கிறேன், கரெக்டாக வந்து தெரியல. அப்போ இந்த வேகன்சியில் நம்மளுக்கு ஒரு ரேங்க் வந்து வருதுப்பா, ஒரு டாப் 500 வருது, 100 வருது அப்படின்னா வேலை கிடச்சிடும், கன்ஃபார்ம் நம்ம சொல்லிடலாம். பட் ஒரு ரேங்க் அதிகமாக இருக்குது அப்படின்னும் போது அந்த கேஸ்ட் கேட்டகரியில் எவ்வளோ வந்து கொடுத்துருக்காங்க, பிஎஸ்டிஎம் எவ்வளோ வேகன்சி இருக்குது, பிசி எம்பிசி எவ்வளோ வேகன்சி இருக்குது, அதெல்லாம் ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி தான் இந்த ரேங்க்குக்கு இந்த மார்க்கு கிடைக்குமா கிடைக்காதுன்றது நம்ம சொல்ல முடியும். ஸோ இப்போதைக்கு கரெக்டாக அதை நம்ம சொல்லிட முடியாது. சரி, எப்படி நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும்? அந்த மார்க்கை வச்சு நம்ம வந்து எடுத்துக்கலாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டோட்டல் மார்க் 200 வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ரிசல்ட் ஷீட்டில் கொடுக்கப்பட்டது மார்க் தான், நம்பர் ஆஃப் கொஸ்டின் கிடையாது. ஓகே, இப்போ 200 மார்க் அப்புறம் மார்க் கொடுக்கப்பட்டிருக்குன்னா அந்த 200 மார்க்கு 1.5 டிவைட் பண்ணிக்குவாங்க. அப்படின்னா ஒரு 133 கேள்வி கிட்ட வருமா? அப்போ 133 கேள்வி போட்டு தான் குரூப் 4 கிளியர் பண்ண முடியுமானா கிளியர் பண்ண முடியாது. நம்மள ஒரு முடிவு வந்து பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 250 மார்க் மேலே வந்து போகுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு 165 மேலே வந்து போகும். ஸோ இது எல்லாம் பேஸ் பண்ணி நம்ம கிடைக்காது வந்து சொல்ல முடியும். நீங்கள் எவ்வளோ வந்து எடுத்திருக்கீங்க, உங்களோட கம்யூனல் ரேங்க் என்ன, ஓவரால் ரேங்க்ன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். அதை பேஸ் பண்ணி கிடைக்காது நான் சொல்கிறேன், நம்ம ஃபர்தராக வந்து மூவ் பண்ணிக்கலாம். ரொம்ப மார்க் கம்மியாக இருக்குது அப்படின்னா மனம் தளர வேண்டாம். அடுத்தடுத்த விஷயங்கள்லாம் வந்து இருக்குது. 2026 எக்ஸாம் வந்து வரும், அதை நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஜஸ்ட் ஒரு அட்டம் நம்ம கொடுத்துருக்கோம், நல்லா பண்ணியிருந்தா வாழ்த்துக்கள், நல்லா இல்லைனாலும் கவலைப்பட வேணாம், அடுத்து நம்ம வந்து போய்க்கலாம். ஓகே, ஸோ சேஃப் ஜோனாக ஓவராலாக என்ன வந்து இருக்கும், இந்த ரேங்க் கிடைக்கலாம், நம்ம நெக்ஸ்ட் வீடியோ நம்ம கொடுக்கலாம். நீங்கள் எவ்வளோ எடுத்திருக்கீங்க, ஓவரால் ரேங்க் என்ன, கம்யூனல் ரேங்க் என்ன, அண்ட் டிஃப்ரெண்ட் கேட்டகரி என்ன எடுத்திருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஆல் தி பெஸ்ட். நன்றி, வணக்கம்.